தமிழக தேர்தல் செலவின பார்வையாளர் பாலகிருஷ்ணன் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேர்தல் கண்காணிப்பு பணியில் மெத்தனமாக செயல்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் செலவின பார்வையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகையில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதே போல தேர்தல் நடத்தும் அந்த உதவி அதிகாரிகள், அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருந்தார்கள். இதற்கிடையே அந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதே போல காவல்துறைக்கு பாலகிருஷ்ணன் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. தேர்தல் கண்காணிப்பு பணியில் மெத்தனமாக செயல்படுவதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை பாயும் எனவும் பாலகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செலவின பார்வையாளர், தமிழ்நாடு தேர்தல் செலவின பார்வையாளர் பாலகிருஷ்ணன் இத்தகைய எச்சரிக்கையை அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கிறார். மேலும் இன்றைய தினம் அந்த 3 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், சென்னையை சேர்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்று இருந்த நிலையில் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது தேர்தல் இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் விதிகள் அமலில் ஆனதிலிருந்து தற்பொழுது வரை சென்னையில் 12 கோடி ரூபாய் மட்டுமே பறிமுதலானது செய்யப்பட்டு இருப்பதாகவும், இது மிக மிக குறைந்த பணமாக இருப்பதாகவும் பாலகிருஷ்ணன் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தெரிவித்து இருக்கிறார். கண்காணிப்பு பணியை மேலும் தீவிரப்படுத்தவும் அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், காவலர்களினுடைய அந்த காவல்துறையினுடைய மெத்தன போக்கால் தான் மிக குறைந்த அளவிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாலகிருஷ்ணன் அதிகாரிகளை கடிந்து கொண்டதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. கூட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள், காவல்துறையின் செயல்பாடு திருப்தியாக இல்லை எனவும் பாலகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் பேசி இருப்பதாகவும் நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் விதி அமலிலானதிலிருந்து குறைந்த அளவிலான வாகன சோதனையே நடைபெறுவதாகவும், அது வாகன சோதனையை அதிகரிக்கவும் அவர் உத்தரவிட்டு இருக்கிறார். ஏற்கனவே காணொலி வாயிலாக இதே போல் ஒரு கூட்டமானது நடைபெற்று இருப்பதாகவும், அந்த கூட்டத்தில் பாலகிருஷ்ணன் ஏற்கனவே இத்தகைய உத்தரவுகளை அவர் பிறப்பித்து இருக்கிறார். குறிப்பாக வாகன சோதனைகளை அதிகமாக்க வேண்டும், அதே போல தேர்தல் தொடர்பாக அந்த கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நான் உத்தரவிட்டும், அந்த காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் நான் உத்தரவிட்டும் தற்பொழுது வரை மெத்தன போக்காகவே அதிகாரிகள் செயல்படுவதாக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நிலை தொடர்ந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை பாயும் என்றும் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கிடையே இத்தகைய ஒரு கூட்டத்திற்கு இடையே வரக்கூடிய நாட்களில் வாகன சோதனையானது அதிகரிக்கும் என்றும், மேலும் கண்காணிப்பு தீவிரமாகும் என்றும் கூட நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.